V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சிங்கப்பெண்ணே திரைப்படத்திலிருந்து விமர்சனம். உலக மகளிர் தினமான மார்ச் 8 இந்த படம் உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை JSP சதீஷ் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி தயாரித்து இயக்கியிருக்காரு. ஏகாம்பரம் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டர் பிரவீன், இசையமைப்பாளர் குமரேசன் சிவமணி, நடிகர்கள் சில்பா மஞ்சுநாத், ஆர்த்தி, டைரக்டர் A வெங்கடேஷ், சமுத்திரக்கனி, சென்ராயன், பிரேம் அப்படின்னு இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா, திறமையாளர்கள் வளர்ச்சியை தடுக்கிற சுயநலவாதிகளை எதிர்த்து ஒரு போராடுற ஒரு கதை, பெண்களுக்கு தன்னம்பிக்கை உற்சாகம் ஊட்டுற ஒரு கதை. கிராமத்தில் இருக்க ஒரு ஆர்த்தி கேரக்டர் மிக திறமையான பெண். சைக்கிள் போட்டி, நீச்சல், ரன்னிங் எல்லாத்திலேயும் மிக சிறப்பான ஒரு பெண்ணா இருக்காரு. ஆனா இருந்தும் கிராமத்துக்குள்ள ஒரு கிராமவாசியா இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு வர்ற மஞ்சுநாத் கேரக்டர் அவங்க முறைப்படி நீச்சல் பயிற்சியாளர், அதாவது மாநில அளவுல அந்த போட்டிகள் நடத்துற ஒரு இடத்துல இருக்கவர். என்னடா ஒரு கிராமத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணு புகழ் இப்படியே போயிடுமா, இந்த திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு அவங்க முன்னெடுத்து அவங்கள தமிழக மாநில அளவுல விளையாட்டு போட்டியில கலந்து வச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு தங்கம், வெள்ளி அப்படி ஏதாவது ஒரு பதக்கம் வாங்கணும் அப்படிங்கிற லட்சியமா கொண்டு செயல்படுறாங்க. இவங்க எண்ணம் நிறைவேறியதா, அதை தாண்டி கிராமத்துல ஒரு பெண் நீச்சல் போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் படத்துல விரிவாக சொல்லப்படுது. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, எப்பவுமே பெண்களோட பார்வை பாத்தீங்கன்னா படிச்சது போதும், இது நிப்பாட்டிக்க அப்படின்னு கிராமத்துல சொல்றது வழக்கமா இருக்க தாண்டி இன்னைக்கு எல்லா இடத்துலயும் படிப்புக்கு முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆனா படிப்புக்கு ஓரளவுக்கு வந்துட்டாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா மத்த கபடி, வாலிபால், கோகோ அப்படின்னா கூட ஒத்துக்கும். ஆனா நீச்சல் பயிற்சிக்கு போற கிராமத்துல இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அந்த உடை தான் அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா படுது. ஆனா அதெல்லாம் தாண்டி பயிற்சியாளர் இந்த பொண்ணை மாநில அளவுல தேர்ச்சி பெற வச்சாரா, இவங்க அதுக்கு ஒத்துழைச்சாங்களா, ஊர் மக்கள் ஒத்துழைச்சாங்களா, இடையில நடக்கிற அரசியல் சதிகள் என்ன அப்படிங்கறத படத்தை விரிவா சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த சமூகத்துல பெண்கள் அதாவது படிக்கிறது பெரிய விஷயமா இப்ப நல்லா வந்துட்டா கூட போட்டியாளரா ஒரு விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறது அதிகமா விரும்புறது இல்ல. ஆனா விளையாட்டு போட்டியில நிறைய சலுகைகள் இருக்குங்கிறது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு இல்ல அப்படிங்கறத ஒரு விஷயம். ஏன்னா நானே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான். வாலிபால், கபடி, கோகோ இதுல எல்லாம் நிறைய பரிசை வாங்கியிருந்தாலும் ஒரு மாநில ஒரு அரசு பணிக்கு போக முடியாம ஒரு சின்ன சர்க்கிள் வந்தது. அது பண விஷயம் வச்சுக்கோங்க. பட் ஆனா இந்த பயிற்சி தேர்ச்சிங்கிற விஷயத்துல எது வந்தாலும் பணம் அப்படிங்கிற விஷயம் தான் தீர்மானிக்குது. இது ஆண்களுக்கு தான் அப்படின்னா அது பெண்களுக்கும் சேர்ந்து அந்த பிரச்சனைகள் மாநில அளவுல உலக அளவுல இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த படத்துல அதை விரிவா சொல்றாங்க. அது அரசியல், அது வேண்டாம், படம் பார்க்கறதுக்கு சிறப்பா எடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு விஷயம். ஆனால் அரசியல்வாதிகள் நினைச்சா என்ன வேணா செய்யலாம், அதிகாரி நினைச்சா என்ன வேணா செய்யலாம், ஒரு திறமையாளர் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த படத்துல சொல்லும் போது இத படம் பார்க்கறவங்க பெற்றோர்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த படம் நிச்சயமா பொதுமக்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை நம்ம விளையாட்டு போட்டியில சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற படம். அதை தாண்டி சாதிக்கிற பெண்கள்லாம் அவங்க எவ்வளவு சிக்கலை தந்திச்சு வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிமுறையா இருக்கு. இதை பார்த்து சரி நம்ம இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி வந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்குற படம். அரசியல்வாதிகள் என்னென்ன இடைஞ்சல் பண்ணாலும் அதை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கத்து கொடுத்த படம். ஆனா வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம ஊர்ல எத்தனை பெண் பிள்ளைகள் நீச்சல் பயிற்சியில் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு எடுத்தீங்கன்னா நீங்க விரல் விட்டு தான் என்னன்னா அந்த அளவுல தான் இருக்கு. ஏன்னா ஆண் பிள்ளைகள் போய் விளையாடுவாங்க, ஆனா பெண் பிள்ளைகள் விளையாடுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. நம்ம பொதுவா எத்தனை இடத்துல பார்த்திருப்போம். ஆத்துல குளிக்க போன பெண்கள் தவறி விழுந்து இறந்துட்டாங்க, குளத்துல விழுந்த பொண்ணு சுற்றுலா போன இடத்துல அருவியில குளிக்கிற அப்படிங்கலாம் நிறைய செய்திகள் ஆண்களும் பெண்களும் இறந்த விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் என்னன்னா நீச்சல் தெரியாத ஒரு விஷயம் தான். நீச்சல் பயிற்சிங்கிறது நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம் தான். என்னைக்காவது ஒரு ஆபத்துக்கு உதவு தான். நீச்சல் பயிற்சியை கத்துக்கிட்டு நீங்க உலக போட்டிக்கோ மாநில அளவு போட்டிக்கோ போகணும் அவசியம் இல்லை. நம்ம தற்காப்புக்கு நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா நம்ம செய்திகளை படிக்கிறோம்ல, நம்மளை காப்பாத்துறதுக்கு இல்ல நமக்கு தெரிஞ்சு யாராவது காப்பாத்துறதுக்கும் யாருக்கா உதவுறதுக்காண்டியாவது நம்ம நீச்சல்ங்கிறது கத்துக்கிற ஒரு அவசியங்கிறத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. என்னோட மைத்துனர் பொண்ணு கூட பாத்தீங்கன்னா மாநில அளவுல வாலிபால பிளேயரா இருக்காங்க. ஆனா அவங்க பெற்றோர்கள் சப்போர்ட்டுக்கு போய் தான் அந்த பொண்ணு மாநில அளவுல வர முடியுது. எனக்கு தெரிஞ்ச தேனியில சரவணன்றவர் ஒரு பொண்ணு டாக்டரா படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க நீச்சல் பயிற்சி கத்துக் கொடுவாங்கன்னா அவங்க எல்லா போட்டியில கலந்துக்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு ஜெயிக்கிறது தோக்குற தாண்டி பெண் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துற ஒரு விஷயம் எவ்வளவு பெற்றோர்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியா இருக்கு. இந்த படம் பார்த்தா நிறைய பெண் பிள்ளைகள், தகப்பனர்கள் அவங்க குழந்தைகளை போட்டியில கலந்துக்கிறது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இது ஒரு உடற்பயிற்சியான ஒரு விஷயம், நம்ம மனசை சரிப்படுத்துற ஒரு விஷயம், நேர்வழிப்படுத்துற விஷயம், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க நீச்சல் பயிற்சியில் கத்துக்கிட்டு உடனே போட்டிக்கு போய் கலந்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனா உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான விஷயங்கிறது நீச்சல் பயிற்சிகள். அதை இந்த படத்துல விளக்கமா சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, நீச்சல் அடி காய்ச்சல் வராது, கில்லி விளையாடு உள்ளி ஆடுவாங்க, கடுக்கா சாப்பிடு மிடுக்கான் நடத்தானா அப்படின்னு சொல்றது எல்லாம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி நீச்சல் ஒரு போட்டிங்கிறத தாண்டி உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதுங்கிறத இந்த படத்துல விளக்கமா சொல்லுவாங்க. இந்த படம் இன்றைக்கு தேவையான ஒரு விஷயம். அதை நம்ம நல்லா புரிஞ்சு இந்த படத்தை நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா விளையாட்டு போட்டியை பத்தி படங்கள் வர்றது மிக குறைவு. அதுவும் பெண்கள் விளையாடுற போட்டியை காட்டுறது மிகவும் அரிது. ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் தான் வந்திருக்கு. பிகில் படம் வந்திருக்கு,
இறுதி சுற்று வந்திருக்கு, கனா அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கபடி, பாக்ஸிங், கிரிக்கெட் இப்படி ஒரு விஷயம் வந்தது. ஆனால் நீச்சல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா படம் வந்திருக்கு. இந்த படம் வந்தது அது பெண்களுக்கு மேலும் மேலும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குற வேண்டிய படம். இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.